சிலிண்டர் கிடைக்குதா இல்லையா? சிலிண்டர் இல்ல, ஸ்டாக் இல்ல. சிலிண்டர் குடாம்ல சிலிண்டர் இல்ல. குடாம்ல சிலிண்டர் இல்ல நமக்கு. சப்ளை ஏத்த 3 ஜாவுல. வழக்கமா எவ்வளவு லோடு ஏத்துவீங்க? இப்ப லோடு இருக்கா? லோடு இல்ல இப்போ. வண்டி வரலையா? எவ்வளவு நேரமா காத்திருக்காங்க? சிலிண்டர் எத்தனை நாளைக்கு ஒரு தடவை டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க இப்போ? அது எனக்கு தெரியாதண்ணா, அவர்தான் கேட்கணும். லோடு இருக்கா? லோடு இல்ல இப்போ. லோடு இல்ல. சிலிண்டர் வண்டி ஓட்டுறேன். நாத்தியம் வந்து டர்னை போட்டேன். கமர்ஷியல் லோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. டொமஸ்டிக் லோடு தான் வெளியே போகுது. நாங்கள் 3 நாளாக இங்கே தான் இருக்கேன். எனக்கு லோடு போனால் தான் படி. 3 நாளாக வந்து நான் இங்கே தான் இருக்கேன். சாப்பாட்டுக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் 3 நாளாக எனக்கு ட்ரிப்பு, ஒரு லோடுக்கு போனால் தான் ட்ரிப்பு இல்லைன்ட்டு 1000 ரூபா எங்களுக்கு ட்ரிப்பு படி. 3 நாளாக நாங்கள் அத்தியாவசியம் இந்த இது போடாததுனால ஹோட்டல் கடைக்காரெல்லாம் கேட்குறாங்க. கமர்ஷியல் லோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இந்தியன் ஆயிலில் கேட்டால் வந்து எங்ககிட்ட கேட்கக்கூடாது, நீங்கள் டீலர் வச்சு உங்கள் ஓனரை அங்கே மேல் இடத்துலேயே சொல்லிட்டாங்க. இந்த போர் நடக்கிறதுனால வந்து இது மாதிரி பண்ணுறாங்களே என்னன்னு தெரியல. ரொம்ப இதுவாக இருக்குது. 3 நாளாக இங்கே தான் வந்து இருக்கேன் டர்னு போட்டு. நாங்கள் ஹோட்டலுக்கு ஃபுல்லாக சப்ளை பண்ணுறது. ஹோட்டலே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹோட்டலுக்கு வந்து டொமஸ்டிக் கிடையாதுன்றாங்க. கமர்ஷியல் லோடு இல்லைன்றாங்க. ஃபோன் பண்ணாங்க. லோடு வரலீங்களான்னு கேட்டாங்க. இது மாதிரி 19 kg லோடு இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன்லி இந்த வீட்டு சிலிண்டர் மட்டும் தான் லோடுன்னு சொல்கிறாங்க. காலையில் ஒரு வேளை தான் கடை போடுறோம். பட் இது சிலிண்டர் தான் தட்டுப்பாடாக இருக்குது. சிலிண்டர் கம்பெனியில் கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கேயோ சண்டை, அதனால் வந்து சிலிண்டர் கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சிலிண்டருமே கொஞ்சம் கிடைக்க கஷ்டமாக இருக்குது. இதனால் நீங்க என்ன கஷ்டப்படுறீங்க? அதான் எங்களுக்கு சிலிண்டர் வரலைன்னா எங்களுக்கு தொழில் பண்ண முடியாதுங்களே. இப்போ நம்ம சொந்த கடையாக இருந்தால் அடுப்பு கட்டை வச்சு எரி போடலாம். நம்ம வந்து வாடகைக்கு இருக்கிறோம். அதில் எப்படி வச்சு எரி போட முடியும்? அவங்க சண்டை போட மாட்டாங்களா ஹவுஸ் ஓனர் வீடு? அது பயமாக இருக்குது. என்ன பண்ணுறது? வேறு தொழிலும் கிடையாது.